கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, அற்பமும் அற்புதமாகும். சொல்லுங்க பாப்போம். அற்பமும் அற்புதமாகும். குடும்பத்தில் உள்ள அற்பமா நினைப்பாங்க. ஆனால் என் அன்பு மகனை மகளே, உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். கர்த்தர் உன்னை அற்புதமாய் மாற்றி நடத்துவார். எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். சகரியா 4வது அதிகாரம், சகரியா 4வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை பார்த்து அவர் கேட்கிறதான ஒரு வார்த்தை. உன்னை உலகம் இப்படி சொல்லிருச்சு, கணவன் இப்படி சொல்லிட்டாங்க, மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு அறிமுகமான என் நண்பர்கள் இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னை அற்பமாய் எண்ணுகிற மனிதர்களின் சொற்களை கேட்டு உன்னை நீயே அற்பமாய் நினைத்து கொள்ளாது. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பராக்கிரம அம்பல்லவா, கர்த்தரால் கையில் எடுக்கப்பட்டு படைக்கப்பட்ட அருமையான பாத்திரம் அல்லவா. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? நீ எனக்கு பிரியமான மகன் அல்லவோ, எனக்கு பிரியமான புத்திரன் அல்லவோ. ஆண்டவர் என்னை எப்படி அழைக்கிறார்? மனிதனோ உலகமோ என்னை சார்ந்தவர்களோ என்னை எப்படி அழைக்கிறார்கள் என்பது அல்ல வாழ்க்கை. என்னை பரலோகம் எப்படி அழைக்கிறது? என் அன்பு தெய்வ பிள்ளையே, 1000 ஆண்டுகள் ஆண்டவரோடு அரசாட்சி. ஆனால் எனக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்க்கையோ பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இந்த 80 வருஷம் போராடுகிறோம் 1000 வருட வாழ்க்கைக்காக. என் அன்பு தெய்வ பிள்ளையே, சிலருக்கு கவலை என்ன தெரியுமா? ஆண்டவரை அவர்களிடத்தில் அஞ்சம் கொடுத்திருக்கிறீங்க, அவர்களிடத்தில் மூன்றம் கொடுத்திருக்கிறீங்க. என் அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னிடத்திலே ஒன்றை கொடுத்திருக்கிறாரே, அந்த ஒன்றிற்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் தானே அநேகத்தின் மேலே அதிகாரியாய் இருக்க முடியும். கொஞ்சம் என்று சொல்லுகிற நேரத்தில் இந்த சொற்பத்தை வைத்து நாம் என்ன செய்வேன் என்று அற்பமாய் பார்க்காதே. இன்றைக்கு நீ அற்பமாய் இருக்கலாம், உன்னை சொற்பமாய் படைத்தவர் உன்னை அற்புதமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார், என்னை கைவிடாத தகப்பனாய் இருக்கிறார், எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தகப்பன் அல்லவா. வேதம் சொல்கிறது, என் நாடுகள் அற்பமாய் இருந்தாலும் எனக்கான ஒரு அற்புதத்தை நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தான் புது பலம் கிடைக்கும். ஆண்டவரே, என்னுடைய கச்சாடியில இன்னும் ஆண்டவரே திராட்சரசம் குறைஞ்சுக்கிட்டே வருது, குறையட்டும். அற்பமான நாளை அற்பமாய் எண்ணாது, அற்புதம் செய்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும். இப்ப செல்வாபேல் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிக்க பார்ப்போம். கிரேசியின் கையில் இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்கிறது? மெஷரிங் டேப் உன் கையில கொடுத்திருக்கிறாங்க. நீ எந்த அளவின்படி அளக்கிறாயோ, என் குடும்பம் நல்லா இருக்கும் என்று அளந்து பார், என் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று அறிக்கை செய்து பார். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் கையில் கொடுக்கப்பட்ட தூக்கு நூல் என்ன தெரியுமா? உன் வாய்க்குள்ள இருக்குது. உன் நாக்கு மரணம் ஜீவனும் வச்சிருக்கிறாங்க. அந்த அளவு நூலை வைத்து உன் குடும்பத்தை எப்படி அளவிட்டுக் கொண்டிருக்கிறாய், உன் எதிர்காலத்தை எப்படி அளவீடு செய்து கொண்டிருக்கிறாய். என் அன்பு தேவ பிள்ளையே, எல்லாருக்கும் 50 கிராம் மூளையை ஏசப்பா உள்ள ஸ்டஃப் பண்ணது போலதான் எல்லாருக்கும் உள்ள வச்சு அனுப்புறார். ஆனால் அதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய்? யாருக்காக பயன்படுத்துகிறாய்? யாரிடத்தில் பயன்படுத்துகிறாய்? யாரிடத்தில் உன் உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்கிறாய்? யார் பாதத்தில் உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாய் என்று சுற்றி பார்க்கிறதான 7 கண்கள் உண்டு. 7 நாட்களை படைத்தவர் 7 நாளுமே நீ கர்த்தருடைய கண்ணிலிருந்து மிஸ் ஆகவே முடியாது. ஆனா நம்ம தான் ஆண்டவரை மிஸ் பண்றோம். ஆனா ஆண்டவரை மிஸ் பண்ணுகிற தேவன் அல்ல. செருபாபேல் என்கிற இடத்துல ஜின்சனின் கையில் இருக்கிற தூக்கு நூலை அப்படிதான் வாசிக்கணும். ஏனென்றால் நீ அறிக்கை செய்ய 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 ஆண்டவர் நீ அறிக்கை செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு கரம் அனுபவிக்க தருவார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரே நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் பெரியது.
என் வாழ்க்கையில நான் சந்திக்கிறதான போராட்டம் பெரியது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எவைகள் உன் வாழ்க்கையில் பெரியவைகளா இருந்தாலும் உலகத்தில் இருப்பவர்கள் என் ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அந்த பெரியவருக்கு முன்பாக ஒரு காரியங்கள் ஒன்றும் பெரிதாய் பேசப்படாது, பார்க்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என்ன பண்றதுனால? கவலை படுகிறதுனால. இத்தனை வயசு வரைக்கும் கவலையே பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும், சிலருக்கு நேற்று என்ன நடந்தது கூட கவலை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, என் ஆண்டவர் எதிர்காலத்தை தருகிறவர். நிகழ்காலம் உன் கையில் உண்டு, எதிர்காலம் அவர் கையில் உண்டு. கடந்து போன காலங்கள் என்னால் கட்டி எடுக்க முடியாது. வரும் காலங்கள் நற்செய்திகளாக என் வாழ்க்கையில, என் பிள்ளைகள் வாழ்க்கையில, நான் படுகிற பிரயாசங்களிலே, என் வாழ்க்கையிலே நான் நடத்தி கொண்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய கரம் திவ்யமாக இருக்கும். வேதம் சொல்கிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரே ஒரு மூலம். நான் மாஸ்டர், நான் 43 வருஷம் கவலைப்பட்டுட்டேன், நான் ஒரு அடி வளர்ந்துட்டேன். முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, முடியாத நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருப்பதை காட்டிலும் எல்லாம் முடியும் என்று உனக்கு நம்பிக்கை தருகிறாரே, அவரிடம் கொடுத்துரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, நீதிமானை அவர் பசியினால் வருந்த விடுகிற தேவன் அல்ல. கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிற நல்ல தெய்வத்தை நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அதனால நான் கவலைப்பட்டா எனக்கு ஒண்ணு கிடைக்காது. என் வாழ்க்கை சோர்ந்து போகும். அடுத்த அடி என்னால் எடுத்து வைக்க முடியாது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மூவம் நடந்து போய்கிட்டே இரு. நீ நடத்தலாம். நடத்துகிறவர் உன்னோடு நடந்து வருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, சோதனைகள் எதற்காய் வைக்கப்படுகிறது என்றால், என் அன்பு தேவ பிள்ளையே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே பரிசோதிக்கப்படுகிறது. அந்த அக்கினியில புல்ல தூக்கி போட்டா என்ன ஆகும்? இல்ல ஒரு வஞ்சோல தூக்கி போட்டா என்ன ஆகும்? எரிச்சிடும். அப்ப பொன்னை உள்ளே போட்டால் அது சுத்தமாய் மாறுகிறது. அதே போலதான் ஒன்ன ஆண்டவர் ஒரு காரியத்தில் வைக்கிறார் என்றால் உன்னை சுத்தப்படுத்துகிறார். ஏன் அந்த இடத்தில் வேறொருவனை வைக்கல? அவங்க எரிஞ்சு போயிருவாங்க, அவங்க இல்லாம போயிருவாங்க. உன்னை கர்த்தர் சுத்த பொன்னாய் பார்க்கிறபடியினாலே உன்னில் பாவ கரையில் ஒட்டுகிற நேரத்தில் எல்லாம் அவர் உன்னை எங்க போட்டு எடுக்கிறாரு? அக்கினியில் போட்டு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவன் நம்ம சொல்றோம், நம்ம இந்த அக்கினி என்னால் தாங்க முடியல. என் அன்பு தேவ பிள்ளையே, தாங்க முடியாத நேரத்தில் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கணும் தெரியுமா? தாங்க கிருபை தாங்க. சொல்லுங்க பாப்போம். தாங்க கிருபை தாங்க ஆண்டவரே, என்னால தாங்க முடியல, நீங்க தான் எனக்கு தரணும். அதை கிருபையாய், அதை சமாதானமாய், அதை ஆசீர்வாதமாய், அதை வாக்கு தத்தமாய் தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க பாப்போம். தாங்க கிருபை தாங்க ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறாயோ அப்ப சொல்லு, எனக்கு தாங்க பலன் தாங்க, எனக்கு தங்க உள்ள பாதம் தாங்க ஆண்டவரே. நீங்க இல்லாம நான் வாழ முடியாதுப்பா. நான் கவலைப்பட்டு பாதி வாழ்க்கையை நான் அழிச்சுட்டேன், இனி அழிக்க மாட்டேன். உங்க கூட கவலைப்பட நான் வரல, சந்தோஷமா இருக்க வர. இந்த ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரால் அருளப்படுகிற நல்ல செய்தி, உன்னை கவலைப்படுகிறவனாய் படுகிறவனாய் அல்ல, கர்த்தர் உன்னை சந்தோஷமாய் வைக்க போகிறார். வேதம் சொல்கிறது பாருங்க, அதே அதிகாரத்துல 26வது வசனம், மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாது இருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? பிள்ளைக்கு ஜனம் வந்துருச்சு, பாஸ்டர் ஜனம் வந்து வரட்டும். என் நண்ப தெய்வ பிள்ளைகளை, அது எப்படி வரும்போது அவன்கிட்ட சொல்லிட்டு வந்ததா? இல்ல, வரோம் 2 நாள் தங்கி இருந்தா அது போயிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அதோடு பேசி பழகு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாத்திராகமம் 15:26 நமக்கு காண்பித்துக் கொடுப்பது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியாக கர்த்தர். பரிகாரியாய் அவர் வருகிறாரே, பரிகாரங்களை அவர் செய்கிறாரே, ஏன் பரிகாரங்களை தேடி ஓடுகிறார்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் விபத்தில் உன்னை பாதுகாத்தார், உன் சோதனையில் உன்னை பாதுகாத்தார். பாதுகாத்த தேவர் அவர் உனக்கு சோதிக்கிறவராய் அல்ல, உன்னை சாதிக்கிறவராய் மாற பண்ணி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 29 வசனம்
என்ன ஆண்டவரை நான் செய்ய போறேன். என் அன்பு தேவ பிள்ளை, இன்றைக்கு ஆண்டவரை போஷித்தாரே, இன்றைக்கு ஆண்டவரை பாதுகாத்தாரே. இன்றைக்கு இந்த சத்தம் என் காதுகளிலே கர்த்தர் கேட்க வைத்திருக்கிறார் என்றால், என் தலைமுறைக்கு நான் சொல்வது உனக்கல்ல, உன் தலைமுறைக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்கிறதான கவலைகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேட்கப்பட கேட்காதீங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்குமே ஆண்டவரால் ஆகாரத்தை கொடுக்க முடியும் என்றால் உனக்கு தர மாட்டாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? ஏசப்பா என்ன பராமரிக்கலன்னு அர்த்தம். அதனால ஏசப்பாவை காயப்படுத்திடாதீங்க, ஏசப்பாவை துக்கப்படுத்திடாதீங்க. அன்பான அப்பா, அன்பான அப்பா உனக்கு இத்தனை காரியங்களை செய்திருக்கிறாரு. அந்த அன்பான தெய்வத்திற்கு நன்றி சொல்லுகிறவராய் சொல்லுகிறவராய் இரு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும். அப்பா நாளைக்கு என்ன நடக்கும்? என் வேலையில ஒரு பெரிய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஃபிக்ஸ் பண்ணது மனுஷன் தான், அதை உனக்காய் செய்து முடிப்பது ஆண்டவர். என்னோட விசுவாசம் மனுஷன் தான் அவனுக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேலுடைய பாளையத்துல செங்கல் சுடுவதற்கு அவர்களுக்கு வக்கீல் கூட கொடுக்கல. ஆனா நீங்க செய்யணும். கர்த்தர் நடத்தினாரா இல்லையா? என் அன்பு தெய்வ பிள்ளையே, இருந்தால் எடுத்து தருவார், இல்லாமல் இருந்தால் உருவாக்கி தருவார். அந்த நல்ல தெய்வத்தை தான் நான் உனக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 30வது வசனத்தை வாசிங்க. இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுறாங்க. அப்ப நீ யாரு? ஆண்டவரே, நாளைக்கு என்ன நடக்கும்? எனக்கு என்ன கிடைக்கும்? என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் பிள்ளை எப்படி இருப்பான்? உன்னை நம்பி கொடுத்தாரு, உன்னை நம்பி கொடுக்கவில்லை. அவர் நடத்துவார் என்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறபடியினால்தான் உனக்கு வாழ்க்கையை தந்தவர், பிள்ளையை கொடுத்தார். பிள்ளையை கொடுத்தவர் நடத்த தேவையான காரியங்களை உன் கருத்தில் தந்து இதுவரையும் நடத்தி வருகிறார். வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று. அப்ப எனக்கு அப்பாவா நான் அவரை பார்க்கலன்னா இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு நான் கவலைப்படணும். எனக்கு அப்பாவாய் அவர் இருப்பார் என்றால், எனக்கு பிதாவாய் அவர் இருப்பார் என்றால், எனக்கு தேவையானது என் வாசலை தட்டுவதற்கு முன்பாக எனக்கு தேவையானவர் என் தேவைகளை சந்தித்து வைத்திருப்பார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி என் ஆவிக்குள்ளாக நான் பொங்கி வைத்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் தேவைகளை பரலோகம் பார்த்துக்கொள்ள கரங்களை தட்டி சொல்லுங்க. அப்பா, நான் தேவையோடு வந்த என் தேவையே நீங்களா? உங்களை நான் ஆண்டவரே, எனக்கு அப்பாவாக, அம்மாவாக, எனக்கு சொந்தக்காரனாக, எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுமாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் நல்லவர்கள் இருக்க தேவையோடு இருக்கிற உன்னை உள்ளே கொண்டு வந்தாரு. ஏன் தெரியுமா? உனக்கு என்ன வேணும்? உன்னை விட ஏசப்பாவுக்கு தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த மாதத்துல 31 நாள் இருக்குது. அந்த 31 நாள் நான் எப்படி நடத்துவேன்? என் அன்பு தெய்வ பிள்ளைய 31வது வசனம் உனக்காய் பேசுகிறது. வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே என்ன தேடணும்? நம்ம என்ன தேடுறோம்? என் பிள்ளைக்கு எதிர்காலத்தை தேடுகிறோம். சம்பளம் 30ஆம் தேதி வருமானம் தேடுறோம். ஆண்டவரே, வாடகை கொடுக்கணும் தேடுறோம். அழிந்து போகிற காரியத்தை தேடிக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அழியாத வாடாத கிரீடம் உனக்காக இருக்கிறது. அதை தேடி பழகு. இந்த 7வது மாதத்தில் ஒரு விசேஷம் உண்டு. செய்தி முடிக்கிற நேரத்திலே அந்த விசேஷத்தை நான் உனக்கு காண்பித்து தருகிறேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது அந்த இவையென்று ஆண்டவர் எதையுமே சொல்ல. உன் குடும்பத்தை எழுது, உன் வேலையை எழுது, உன் பிள்ளையை எழுது, உனக்கு என்ன வேண்டுமோ அவைகளை எழுது. அதற்கு முன்பாக ஆண்டவரை வைத்து பழகு. வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு அன்பு தேவ பிள்ளைய உன் தேவையை அவர் கொடுப்பாரு. உனக்கு இன்னும் தேவையாயிருப்பதை போனஸ் ஆயிசப்பா தருவாங்க. உலகத்தில் இருப்பவனே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு போனஸ், உனக்கு அரியர் எல்லாம் தருவான் என்றால், பரலோகம் உனக்கு
ஒவ்வொரு நாளும் சம்பளத்தோடு கூடிய போனஸையும் கொடுக்கும், அரியணையும் கொடுக்கும். நீ கேட்டதை கேளாததை கேட்க மறந்ததை நல்ல தகப்பன் உனக்காய் தருவார். என் அன்பு தேவ பிள்ளையே, அப்பா எனக்கு கூட கொடுக்கப்படணும்னு சொன்னீங்களே, அந்த சம்பளமும் போனஸ் என்ன தெரியுமா? 32வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பயப்படாத, ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். பயப்படாத. நான் யாரு? சிறுமந்தை. சொல்லுங்க பார்ப்போம். நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் சிறியவன் ஆண்டவரே. அப்பா நீ சிறியவனா இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியவன் பலத்த ஜோதியாவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்த உங்கள் பிதா இருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தியாய் நீ இருந்தால் ஆகாசு வேறு ராஜ்யத்தில் பாதி கொடுப்பார், மீதியை அவன் வைத்துக் கொள்வார். என் ஆண்டவர் பாதியும் அல்ல மீதியும் அல்ல, என் ஆண்டவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். கரங்களை கட்டி சொல்லுங்க, என் ஆண்டவர் பாதியை கொடுக்க கொண்டு வரவில்லை. என் ஆண்டவர் எனக்கு முழுமையான ஆசீர்வாதத்தை, முழு குடும்பத்தை, முழு பிள்ளைகளை எனக்கானவர் சந்தித்து கொடுக்கும்படியாக என் அற்பத்தை அற்புதமாக அற்புதமானவர் என்னோடவர் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அடிக்கடி சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன். எங்க அப்பா ராஜாதி ராஜா, நான் ராஜாவாக போகிறேன், நான் ராஜாத்தியாக போகிறேன். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னோட கூட சேர்ந்து டிக்ளேர் பண்ணுங்க. இன்னைக்கு நிலைமையை வச்சு நீ பார்க்கும்போது இது சம்பந்தமே இருக்காது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நைல் நதியில மோசே தூக்கி போடணும்னு சொன்னப்ப பிள்ளைய 3 மாசம் அழாம அம்மா காப்பாத்தினாங்க. ஆனா பெட்டியை திறந்தவன பிள்ளை என்ன பண்ணுச்சு? நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளை அழக்கூடாது, ஆனா சில நேரத்துல ஆண்டவர் உங்களை அளவிடுவாரு. ஏன் தெரியுமா? அன்றைக்கு அந்த பிள்ளை அழாம இருந்ததுன்னா நைல் நதியில அவளே தூக்கி போட்டிருப்பா. பிள்ளை அழுதபடியினாலே இரக்கம் பிறந்தது. இன்றைக்கு அழுகையோடு விண்ணப்பங்களோடு தேவ சமூகத்திற்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையை உனக்கு பரலோகத்திலிருந்து கிருபைகள் இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த கிருபை சந்தித்த ஒரு மனிதனை உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபின் சந்ததி வரலாறு தொடங்கும் போது மூத்த பிள்ளையோட பேர் வரணும், ஆனா அங்க வரல. ஒரு சந்ததியில் ஆண்டவர் வரலாறை எழுதுகிற நேரத்தில் நீ கர்த்தரோடு இருக்கிறவனின் பெயர் தான் இடம் பெருமை தவிர உலகத்திலே மனம் போன வாழ்க்கை எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம். ஆண்டவர் என்னை ஒன்றும் கேட்க மாட்டார். நான் காணிக்க கொடுப்பேன், தசமபாகம் கொடுப்பேன், ஆனா நான் இஷ்டப்படி இருப்பேன் என்றார். கர்த்தர் ஒன்றில் பிரியமா இருக்க மாட்டார். வரலாறு எப்படி தொடங்குது தெரியுமா? யோசேப்பு. சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் ரூபன் என்று தொடங்கி இருக்கணும். ஆனால் வேதத்தை எழுதினது ஆவியானவராய் இருக்கும் என்றால் அவரிடத்தில் பட்சபாதம் கிடையாது. ஏசாக்குரியவர்கள் எவ்வளவாய் தேடி ஆராய்ந்து பார்க்கப்பட்டது. என் அன்பு தேவ பிள்ளையே, சபைக்கு வருகிறவனுக்கு, வராதவனுக்கு, ஊழியம் செய்கிறவனுக்கு, செய்யாதவனுக்கு, ஆண்டவரோடு நடக்கிறவனுக்கு, நடக்காதவனுக்கு, சபைக்குள்ள உட்கார்ந்து செல்போன் பார்க்கிறவனுக்கும், பார்க்காதவனுக்கு, வேதத்தோடு வாழுகிறவனுக்கு, வாழாதவனுக்கு நிச்சயம் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். வரலாறு நீ எழுதுவதல்ல, பரலோகம் எழுதுவது. வேதம் சொல்கிறது, யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரருடனே, இன்னைக்கு நீ என்ன வேலை செய்யணும் பரலோகம் மதிப்பு போடாது. கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய துன்மார்க்கத்தை வரலாறு ஏன் அவன் பெயரை முன்னால் கொண்டு வந்தது தெரியுமா? துன்மார்க்கம் யோசேப்புக்கு பிடிக்காது, பரிசுத்தம் அவனுக்கு பிடிக்கும். இன்றைக்கு பரிசுத்தமாய் வாழுகிறபடியினாலே குடும்பத்திற்கு நீ பிடிக்கல, உன் பிள்ளைகளுக்கு நீ பிடிக்கல, உன் கணவனுக்கு ஒன்ன பிடிக்கல, உன் மனைவிக்கு ஒன்ன பிடிக்கல, உன் சொந்தக்காரனுக்கு ஒன்ன பிடிக்கல. என் நண்பர் தேவ பிள்ளைகளை ஏசப்பாவுக்கு பிடிச்சிருக்கு. இங்க வரலாறு எழுதுனா நீ மறித்தோடு அதுவும் போயிடும். ஆனா பரலோகத்துக்கு வந்து அங்க தேடி பார்க்கும் பொழுது உன் பெயரை கர்த்தர் தன் கரத்தினால் எழுதி வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது 3வது வசனத்துல 2வது பகுதி, அப்பா கிட்ட அவன் எல்லாம் சொல்றதுனால அந்த அப்பா அவனை நேசித்தார். இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே உன் காரியங்களை சொல்லுகிற மகளாய் நீ இருப்பாய் என்றால் பரலோகம் உன்னை நேசிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருடமான
அவர்கள் அந்த அங்கேயே கிழிச்சாங்க. இன்றைக்கு ஒன்றில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை உலகம் பறித்து கொண்டிருக்கலாம். எதிர்காலம் உண்டு. அப்பா கொடுப்பதை கிழிக்கலாம். பரம அப்பா கொடுப்பதை ஒருவனால் தொட்டு கூட பார்க்க முடியாது. என் அன்புடைய பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற நல்ல செய்தி என்ன தெரியுமா? ஆண்டவரே, அநேக காரியங்களில் விழிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இன்னைக்கு தான் ஆசீர்வாதத்தை தொட்டு பார்க்க சொல்றேன். தொட முடியுமா? உன்னை தொடுகிறவன், உன்னை தொடுகிறவன், உன்னையே தொட முடியாதவன் ட்ரெஸ்ஸை தொட முடியுமா? கர்த்தர் அதற்கும் அனுமதி மறுத்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 5வது வசனத்துல யோசேப்பு, இப்ப நான் சொப்பனம் என்று சொல்லிச்சே வருகிறேன். எத்தனை சொப்பனம்னு சொல்லிட்டு இந்த செய்தி முடியும் போது கரெக்டா சொல்லுங்க. ஆண்டவர் எதற்காய் நம்மை அழைத்தார் என்பது சரியாய் புரியும். ஃபர்ஸ்ட் இந்த யோசேப்புக்கு என்ன வருது? இது முதல் சொப்பனம். யோசேப்பு சொப்பனம் கண்டு, இதுதான் பிரச்சனை. ஏசப்பா உன்கிட்ட ஒரு காரியத்தை காட்டுறாருன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சொல்லாத. உன்னை பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நீ பைத்தியம் அல்ல. உனக்கு வைத்தியம் பார்ப்பது பரலோகமா இருக்கிறபடியாலே உன்னை பைத்தியமாக்கி விடும் இந்த உலகம். சந்தோஷப்படு. நான் ஆண்டவருக்காய் பைத்தியமா இருப்பேன் என்றால் பரலோகத்தில் இருக்கிற வைத்தியர் எனக்கு அவர் எனக்கான காரியங்களை பார்ப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. யோசேப்பு சொப்பனம் கண்டு தன் சகோதரருக்கு அறிவித்தான். ஏசப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாங்கன்னு போய் சொல்லி பாருங்க. முதலில் நீ சம்பாதிப்பது பகை. நண்பு தேவ பிள்ளையே, அப்பா இந்த அனுபவத்துல தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னேன்னா 7வது மாதத்துக்கு அடையாளமா, 7வது மாதத்துக்கு நிழலாட்டமா 7வது வசனம் உனக்கான தீர்க்க தரிசனம். 7வது வசனத்தை வாசிங்க. நாம் வயலில் அறுத்த அரிகளை சொல்லுங்க பாப்போம். அப்பா ஒரு வயல்ல எல்லா வளம் இருக்குது, எல்லாரும் கட்டிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாம் பலனை தருமா? தராது. தேவ பாதத்தில் ஆண்டவருக்காய் பாடுகிறவன் கர்த்தர். மனிதன் உயர்த்துவதை குறித்து நான் பேசல, ஆண்டவரின் உயரத்திற்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, எல்லாம் எத்தனை பேர் கட்டினாலும் சரி, எத்தனை பேர் காரியங்களை செய்தாலும் சரி, அப்பொழுது என்னுடைய சொல்லுங்க பார்ப்போம், என்னுடைய இந்த 7வது மாதத்திலே என் ஊழியம், என் வாழ்க்கை, என் தொழில், என் குடும்பம், என் பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது நிமிர்ந்திருந்தது. சொல்லுங்க பாப்பா. இவ்வளவு நாளும் வேதத்துக்கு முன்னால தலை குனிஞ்சல்ல, ஏசப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்றாங்க, உன் தலையை நான் நிமிர பண்ணி கொண்டிருக்கிறேன். குடும்பத்தில் தலை குனிஞ்ச, வேற தலை குனிஞ்ச என் அன்பு தேவ பிள்ளையே, இது எத்தனை பேர் உள்ளத்திலே தட்டி கொண்டிருக்கிறது என்று தெரியாது. அநேகரை ஆண்டவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். பலவிதமான அவமானம், சோதனை, வெளியே நல்லா சிரிக்கிற, ஆனால் உள்ளத்துல அழுது வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் அரிக்கட்டுகளை கர்த்தர் நிமிர செய்கிறார். உன்னுடைய அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றிலும் வணங்கி நின்றது. ஆண்டவரை வணங்குகிற தேவ பிள்ளையே, உனக்கு முன்பாக இந்த உலகம் வணங்கி நிற்கும். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடத்த பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஏசப்பா இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுமா? தலைகுனிச்சு வந்திருக்கிற ஒன்ன தலை நிமிர செய்வதற்கு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, இப்ப வரலாறுக்குள்ளே சரித்திரத்திற்குள் வருவோம் என்றால் வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு யோசேப்பை குறித்து பரலோகம் எழுதுகிற சரித்திரத்தை உனக்கு காண்பிக்கிறேன். இன்றைக்கு தரித்திரத்தில் நீ வந்திருக்கிறாயா? உன் பிள்ளைகள் காலத்துல உன் சரித்திரத்தை உன் தலைமுறை பார்த்து கொண்டிருக்கும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு நீ தரித்திரம் தான், ஆனா நாளைக்கு உன் தலைமுறையில நீ சரித்திரமாய் பேசப்பட போகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 37வது அதிகாரம், ஆதியாகமம் 37வது அதிகாரம் 9வது வசனத்துல ஃபர்ஸ்ட் ஒரு சொப்பனத்தை பார்க்கலாம். இப்போ 9 அவன் வேறொரு சொப்பனம். இப்ப எத்தனை சொப்பனம் ஆச்சு? 2. கணக்க வச்சுக்கோங்க. 10வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, அந்த 2வது
எந்த அப்பா என்ன நேசிக்கிறான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போனானோ அப்பாவும் அவனை கடிந்து கொள்ளுகிறான். சில நேரத்துல உனக்கு ஃபேவர் கிடைக்கும், சில நேரத்துல உனக்கு தயவு கிடைக்கும். அவர்களை நம்பி சில காரியங்களை நீ சொல்லிக் கொண்டு போகிற நேரத்துல ஒரு மனைவிக்கு அரண் யார் தெரியுமா? கணவன். எதை வேணாலும் அவர்கிட்ட சொல்லுவேன், ஆனால் அந்த கணவனை அவளை கடிந்து கொள்வான் என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஏசப்பாவிட்ட எதையோ ஷேர் பண்ண விரும்புறாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 19வது வசனத்துல 2ஆம் பகுதி, ஒருவரை ஒருவர் நோக்கி, அவன் பேரு யோசேப்பு, ஆனா ரெண்டு சொப்பனம் பார்த்தான். உடனே அவன் பேரை எப்படி சொல்லி கிண்டல் பண்றாங்க? சொப்பனக்காரன் வருகிறான். உங்க வீட்டுல வேலை சொல்லுவாங்களே, இதோ அல்லேலூயா வந்துட்டான், இதோ ஸ்தோத்திரம் வந்துட்டான், இதோ ஆமென் வந்துட்டான். அவ்வளவு எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க. கவலைப்படாத, கவலைப்படாத. ஸ்தோத்திரமே, நீதான் உன் குடும்பத்திற்கான அட்சய பாத்திரம் என்பதை மறந்து விடாதே. கர்த்தருக்காய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தை பரிகசிக்கிறவர்களுக்கு மத்தியிலே நீ ரட்சிப்பின் பாத்திரமாய் கர்த்தரை மாற்றுவார். கர்த்தரின் பாத்திரம் உன் கையில் வராது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். 20ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியிலே அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம். உன் குடும்பம் வாழணும்னு நீ பேசுற, ஆனா அவங்க உன்னை கிண்டல் பண்றாங்க. கவலைப்படாத, உனக்காய் பேச ஒருவர் வருவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணு. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்பாக போடாதே, அவைகள் அதை பீறி போடும். இன்றைக்கு நிறைய பேர் பீறப்பட்டு காயத்தோடு வந்திருக்கிறீங்களா? உனக்கு காயம் கட்டும்படியாய் ஒருவர் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, 28வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில 20 வெள்ளிக்காசுக்கு, அப்ப குழியில இருக்கும் போது அவன் வச்சு ரேட்டு பேசுறாங்க. 10 சகோதரர், ஒரே ஒரு யோசேப்பு. எத்தனை வெள்ளிக்காசு? 20 வெள்ளி. அப்ப ஒருத்தனுக்கு எத்தனை கிடைச்சிருக்கோம்? 2 வெள்ளிக்காசு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன் குடும்பத்துல உன் மதிப்பு இவ்வளவுதான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் குழியில இருந்து அழுந்திருப்பான். ஏசப்பா என்னை 20 வெள்ளிக்காசு விற்கிறாங்க. ஏசப்பா மேல என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? அப்பா உனக்கு 20, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, என்ன குறிச்சு சரித்திரம் எழுதும், 30 வெள்ளிக்காசுக்கு என்ன விற்க போறாங்கன்னு. என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவரை விற்று கொண்டிருக்கிறாயா? இல்லை என்றால் ஆண்டவருக்காய் பேசிக் கொண்டிருக்கிறாயா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, குழியிலே போட்டாலும் ஒரு நாளிலும் கர்த்தரை மறுதலித்து விடாது. இன்றைக்கு உனக்கு வேல்யூ இல்லை, ஆனா ஒண்ணு சொல்லு, நான் குழியில கிடந்தாலும் எனக்கு 20 வெள்ளிக்காசை ஏசப்பா வச்சிருக்கிறாங்க. நான் குடும்பத்துக்கு பயனுள்ளவனாக தான் இருப்பேன். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 20 வெள்ளிக்காசு இருந்தாலும் சரி, உன் மதிப்பு பகுக்கப்பட்டாலும் சரி, கர்த்தர் உன்னோடு இருப்பார். சொல்லுங்க, அப்பாவும் கூட இல்லாம இருக்கலாம், நேசிச்சவங்க கூட இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு நீ தனியா வந்திருக்கலாம். எனக்காக ஏசப்பா ஒரு வார்த்தை என்கிட்ட பேசிட்டாங்கன்னா என் வாழ்க்கையில அவருக்கு தரேன்னு சொல்லி உன் இருதயம் அவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம். யார் இருதயம் யாரோட பேசிக்கொண்டு இருக்கிறதோ அந்த இருதயத்திற்கு கர்த்தர் சொல்லுகிறார், யோசேப்பு என்கிற இடத்துல உன் பேரை போட்டு வாசி. வந்திருக்கிற எல்லாரும் பேரை அழகா வச்சாங்கல்ல, ஆனா அந்த பேரை எனக்கு அலங்காரமா இருக்குது. உன் பேரை நீங்க சொல்லி பாருங்க, இன்னும் அழகா. யோசேப்போடு இருந்தார் என்று படிக்கிறதை பார்க்கிறோம், ஜென்சனோடு இருந்தார் என்று சொல்லி வாசிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு மனிதனோடு இருப்பார் என்றால் அவன் காரிய சித்தி உள்ளவனானார். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தையோ கர்த்தரால் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ சபையே, என்னோடு சத்தமா சொல்லு, கர்த்தரால் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 21வது வசனத்திலே, கர்த்தர் யோசேப்போடு என்கிற இடத்துலலாம் நான் எங்கெல்லாம் யோசேப்புன்னு சொல்லுவனோ அங்கெல்லாம் உங்க பேரை போட்டுறணும். உங்க பேரை போட்டு வாசிங்க. முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு தனக்கு
கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 40வது அதிகாரம், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் பான பாத்திரக்காரர் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எங்க அப்பா வீட்டுக்கு போனா எங்க அப்பா எனக்கு ஏதாவது செய்வாரு, எங்க அண்ணன் வீட்டுக்கு போனா அண்ணன் ஏதாவது செய்வாருன்னு சொல்லி நிறைய பேரு மனசுல நினைச்சாலும் அண்ணன் மறந்துட்டா, அக்கா மறந்துட்டா, தங்கச்சி மறந்துட்டா, குடும்பம் மறக்க வைத்தது ஆண்டவர். ஒருவேளை உங்க அப்பா உங்களை கையில தூக்கி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எழுந்துனா அவர் உயரத்துக்கு தான் அவனை தூக்க முடியும். அதனால ஏசப்பா மறக்க வச்சுட்டாரு. ஏசப்பாவுடைய பிளான் என்ன தெரியுமா? அவர் உங்களை தூக்கி எடுக்கணும். இப்ப சொல்லுங்க, மனுஷன் உங்களை தூக்கணுமா, ஏசப்பா தூக்கணுமா? யாருடைய உயரத்துக்கு நீ வளர விரும்புகிறா? மனுஷ உயரத்துக்கு வளரணும்னா இந்த பிரச்சனையை பார்த்துட்டு யாராவது சொல்யூஷன் கிடைச்சிட பயிர. ஆனால் ஆண்டவர் உன்னை உயர்த்த விரும்பினார். பொறுமையோடு காத்திரு. அவர் உன் பக்கமாய் சாய்ந்து உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஆதியாகமம் 40:41 வாசிங்க. அப்பா யாருக்கு இவன் நன்மை செய்தானோ அந்த நன்மை என்ன தெரியுமா? இந்த பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் அவங்க ஜெயில இருக்கும்போது அவர்கள் சொப்பனத்தை பார்த்தாங்க. இவன் ஒரு சொப்பனம், அவன் ஒரு சொப்பனம். ஏற்கனவே யோசேப்பு எத்தனை சொப்பனம் பார்த்திருந்தா? 2. இப்ப சுயம்பாகி ஒரு சொப்பனம், பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் பார்க்கிறாங்க. அதில் வியாக்கியானத்தை சொல்லுகிறார். நாளானதை விளங்க பண்ணும். முதல்ல ஏசப்பா உனக்கு சொப்பனத்தை காட்டும் போது உனக்குரிய ஆசீர்வாதத்தை காட்டுறாரு. ஆனா உனக்கு அர்த்தம் புரியல. நாட்கள் கடந்து ஓடுகிறது. இப்ப வேற 2 பேர் சொப்பனம் பார்க்கிறாங்க. அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை யோசேப்பை சொல்ல வைத்தார். சொல்ல வைத்து சொல்லப்பட்டவனுக்கு ஆசீர்வாதம் வந்தது. இவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் யோசேப்பை மறந்து போகிறார். 2 வருஷம் மறந்துட்டான். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எத்தனை பேர் நீ ஓடி ஓடி உதவி செஞ்ச, எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பம்னால வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ தரித்திரத்தில் இருக்கிற நேரத்துல, நீ பாடுகளோடு இருக்கிற நேரத்துல, நீ கண்ணீர் விடுகிற நேரத்துல உன்னை அணைத்துக் கொள்ள ஒருவரும் இல்லை என்று சொல்லி வருந்தாதே. கர்த்தர் சிலரை மறக்கடிக்க வைத்திருக்கிறார். 2 வருஷம் போச்சு. 2 வருஷம் போன உடனே யாருக்கு சொப்பனம் வரணும்? ஏன்னா ஒன்னாலதான் நீங்க குடும்பம் வாழுது. ஆனா அவங்க மறந்துட்டாங்க. உன் ஊழியத்தில் அநேகர் வாழ்கிறார்கள், அவர்கள் உன்னை மறந்து போனார்கள். உன் தொழிலினால் அநேகர் தூஷிக்கப்பட்டார்கள், உன்னை அவர்கள் மறந்தார்கள். வெயிட் பண்ணு, இன்னும் 2 வருஷம், இன்னும் கொஞ்ச காலத்திற்குள் தேவன் என்னென்ன செய்தார் என்று உங்களை குறித்து சொல்லப்பட போகிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒண்ணுல அடுத்தது சொல்லிட்டார். இப்ப மொத்தம் எத்தனை சொப்பனம் ஆச்சு? யோசேப்புக்கு 2, பானபாத்திரக்காரனுக்கு 1, சுயம்பாகிக்கு 1, இப்ப ராஜாக்கு 1 வந்துருச்சு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னக்காய் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் பரலோக ராஜா எந்த நித்திரையையும் கெடுப்பார். வேதம் சொல்லுது, 5வது வசனத்தை வாசிங்க. மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் திசை ஒரு சொப்பனம் கண்டான். ராஜா அதான் ரிலெக்ட் பண்ணிடுறாரு. ஒண்ணுதான் பாத்துக்கலாம், அது நல்ல சொப்பனம். நல்ல சொப்பனம் கொடுத்தவனை தூங்குறியா? என் பிள்ளை ஜெயில உட்கார்ந்து இருக்கிறானே, என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் அடுத்த சொப்பனத்தை ராஜாவிற்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 8வது வசனத்திலே, காலமே பார்வோனுடைய மனம் நீ சந்தோஷமா இல்ல. இத்தனை வருஷம் ஏசப்பாக வெயிட் பண்றல, ஏசப்பா உலகத்தை விட்டுருவார்னு நினைச்சியா? உனக்கான நாள் வருகிற நேரத்தில் உனக்காக பேசுகிறவர் அமைதியா இருக்க மாட்டார். வேதம் சொல்லுகிறது, காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். அடுத்தது அண்டர்லைன் பண்ணுங்க, ஒருவராலும் அதன் அர்த்தத்தை சொல்லக்கூடாமல் போயிட்டு அந்த ஒருவர் யோசேப்பு வான் கூட இருக்கிறாரு. அப்ப எப்படி மத்தவன் சொல்லுவான்? எதிர்காலமே வான் கூட இருக்குது, மற்றவர்கள் எப்படி எதிர்காலத்தை கணிக்க முடியும்? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ நினைக்கிற உன் குடும்பத்துல ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க இல்ல,
ஒரு நாளிலே ஒதுக்கப்பட்டவர்கள் உன்னிடத்திலே ஆண்டவர் கொண்டு வருவார். இப்ப அர்த்தத்தை சொல்ல மந்திரவாதியால முடியல, ஜோசியக்காரனால முடியல, சாஸ்திரியால முடியல. இப்ப நிலைமைகள் மாறுகிறது. உனக்கான ஆசீர்வாதம் பிறக்க போகிறது. யோசேப்பு 9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் உன்னை மறந்தாங்க பாத்தியா? ஆக ஏசப்பாவுடைய பார்வையில குற்றமாய் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை மறந்தவர்களின் வாயாலே கர்த்தர் ஒரு நாள் சொல்ல வைப்பார், என் குற்றம் எனக்கு நினைவில் வந்தது. கர்த்தர் உன் முகத்தை அவர்கள் நினைவில் கொண்டு வருவார். கர்த்தர் உன் முகத்தை அவர்களுக்கு காண்பித்து தருவார். நீ அவர்களிடத்தில் அல்ல, உனக்காய் அவர்கள் பரிந்து பேசுவார்கள். 16வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது யோசேப்பு இப்ப கொண்டு வந்துட்டாங்க. சிறைச்சாலைக்குள் இருந்தவன் ராஜாவிற்கு முன்பாய் வந்து நிற்கிறான். தன் வேலையில் அசதியாக இருப்பவன் பார்க்கிலும் அவன் எங்க வந்து நிற்பான்? சுறுசுறுப்புள்ளவன் ராஜாவுக்கு முன்பாக நிற்பான். நீ சிறைச்சாலையில இருந்தாலும் உன் வேலையை செய்து கொண்டது, குழியில போட்டாலும் உன் வேலையை செய்து கொண்டது, போத்திபாரின் வீட்டில் இருந்தாலும் உன் வேலையை செய்து கொண்டது. உனக்கான நாள் வருகிற வரைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் அமைதியாய் காத்துக் கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, அன்னைக்கு எனக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியாது. சிறைச்சாலையில நான் யார் தெரியுமா? சாட்சி சொன்னேன், அந்த அர்த்தத்தை சொன்னேன். உன் பெயர் பிரஸ்தாபத்தை பேச ஏசப்பா கூட்டிட்டு வரல. பிரசங்க பீடத்துக்கு வந்துச்சியா, ஆராதனை நடத்த வந்துச்சியா, நான் இந்த ஓட்டு போட்டேன், அங்க பேய் ஓடிச்சு, இங்க நாய் ஓடிச்சு, எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆண்டவர் என்ன செய்தார் என்று ஆண்டவரை பிரசங்கிக்கதான் பலிபீடமே தவிர என் பிரஸ்தாபத்தை பேசுவதற்கான இடம் இதுவல்ல. யோசேப்பு சொல்லுகிறான், 17 வயசுல வந்தவனுக்கு 30 வயசு, 30 வயதிலும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் அல்ல. சொல்லுங்க பாப்போம், நான் அல்ல, கிறிஸ்துவே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு என்ன. நம்ம சபையில கூட ஒரு மங்களமா இருக்கிறாங்கல்ல, அன்றைக்கே மங்களம் வந்திருக்கு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, மங்களம் என்பது அருமையான வார்த்தை ஏசப்பாவுக்கு. அப்ப நம்ம திருச்சபையில ஆண்டவர் ஒருவரை தந்திருக்கிறார் என்றால் அன்றைக்கு மாத்திரம் அல்ல, இன்றைக்கு நம் சபை ஆசீர்வதிக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு தெய்வ பிள்ளையே, மங்களமான உத்தரவு அருள் செய்வார் என்றார். 33வது வசனத்தை வாசிங்க. உனக்கான தீர்க்க தரிசனத்தை யோசேப்பு அன்னைக்கு சொப்பனத்தை வாங்கிட்டு கொடுத்த, இன்னொருத்தட்ட சொப்பனத்தை காமிச்சு உன்னால அற்புதத்தை, உன்னால வியாக்கியானத்தை சொல்ல வச்ச. இன்றைக்கு உனக்கான தீர்க்க தரிசனத்தை வாயில ஏசப்பா வைக்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கான தீர்க்க தரிசனத்தை என் வாயில தான் ஏசப்பா வச்சிருப்பாங்க. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், நாவால நல்லதை பேசி பழகுங்க. நடக்கும் நடக்கும் நடக்கும், ஏனென்றால் நடத்துகிறவர் என்னோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. ஏற்படுத்துறது யாரு? யோசேப்பா. அப்ப வார்த்தை யார் வாயில இருக்குது? யோசேப்பு வாயில. என் அன்பு தேவ பிள்ளையே, பேச வேண்டிய நேரத்திலே பேசு, அமைதியா இருக்க வேண்டிய நேரத்திலே அமைதியா இரு. கர்த்தர் உன்னை பேச வைக்கிற ஒரு நாள் வரும். யோசேப்புடைய வாழ்க்கையில 13 வருஷம் ஆச்சு. ஆண்டவருடைய வாழ்க்கையில 40 வருஷம் ஆயிருக்கு. கவலைப்படாத, உனக்கான நாளை கொடுக்காம கர்த்தர் உன்னை கல்லறை பார்க்க விட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, 38 வாசிங்க பாப்போம். என் அன்பு தேவ பிள்ளைய, ஒருத்தன் ரொம்ப அமைதியாயிச்சானா தேவ ஆவியானவர் அவனோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஒருத்தன் ரொம்ப மௌனமா இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இல்ல, 13 வருடங்கள் காத்திருந்தான். அவனை குறித்து குடும்ப சாட்சி சொல்லல, சிறைச்சாலையில சாட்சி இருந்துச்சு, ஆனா கொஞ்ச நாள் காணாம போயிடுச்சு. ஆனா இப்ப ஒரு நாட்டின் ராஜா சாட்சி சொல்லுகிறார். பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற அப்ப
எனக்கான கனம் எப்ப வரணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வரும் பொழுது நீங்கள் பெறுவீர்கள். இன்றைக்கு தாலியான பாத்திரமா வந்திருக்கிறியா? சந்தோஷம், நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா உன் பாத்திரம் ஆவியானவரால் நிரப்பப்பட போகிறது. கர்த்தர் உன்னை நிறைத்து நிரம்பி அனுப்புவார். வேதம் சொல்லுது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் இவனாலதான் இந்த குடும்பம் ஆடுது, இவனாலதான் இந்த ஊழியம் நடக்குது, இவனாலதான் என் தொழில் நல்லா இருக்குது. இன்றைக்கு எந்த தொழில் உன்னை பார்த்து பரிகசித்ததோ அந்த பரிகாசத்திற்கு மத்தியில் பரிகாரி உன்னை உயர்த்தி வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, 39வது வசனம் 2ஆம் பகுதி. உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன். அப்ப தீர்க்க தரிசனத்தை நீ சொல்லு, மீதிய ஏசப்பா பார்த்து பாரு. என் அன்பு தேவ பிள்ளையே, இது ரட்சிப்பு அறிவிக்க வேண்டிய நாள். இன்றைக்கு நீ மௌனமா இருந்தால் குற்றம் உன்மேல் சுமரும், நீயும் உன் தகப்பன் வீட்டால் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி மொர்தெகாய் எஸ்தருக்கு எழுதி அனுப்பினது போல பரலோகம் வந்திருக்கிற நமக்கு, எனக்கும் உனக்கும் எழுதி கொடுக்கிறது. பேசு ஆண்டவருக்காக. 40ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என் அரமனைக்கு. இன்னைக்கு ஏசப்பா எதுக்கு கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? உன் ஊழியத்துக்கு நீ அதிகாரி, உன் குடும்பத்துக்கு நீ அதிகாரி, உன் தொழிலுக்கு நீ அதிகாரி, உன் ஜீவியத்திற்கு நீ அதிகாரி. வேதம் சொல்லுது, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். 41ல 2வது பகுதி. எகிப்து தேசம் முழுமையும். அப்பா, நான் ஆகாஷ் வேர்வை பார்க்க வரல, ஆகாஷ் வேர்வையே படைச்ச என் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிற எனக்கு பாதி அல்ல. பயப்படாதே சிறு மகளே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் உன்மே பிரியமாய் இருக்கிறார். வேதம் சொல்லுது பாருங்க, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரி ஆக்கினே. இப்ப இந்த ராஜாவோட உத்தரவை யாராவது மாற்ற முடியுமா? முடியாது. தீர்க்க தரிசனம் மாமாயில தான் இருந்துச்சு. ஒருத்தனை தேடு, அவன் அதிகாரியாக்கு. இப்ப ராஜா சொல்றான், அதிகாரியா இருப்பார், அதிகாரி ஆக்கினேன். 43வது வசனம் சொல்லுகிறது, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவரே சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. எனக்கு ரதம் இல்லை என்று சொல்லுகிறாயா? அப்பா, கார்ல வராங்க, 2 வீலர்ல வராங்க. நான் நடந்தே வரேன்னு சொல்றியா? அப்பா, நான் நடந்தே ஊழியம் செய்யறேன்னு சொல்றியா? அப்பா, நான் எல்லா இடங்களுக்கும் அப்பா கை வலிக்குதுப்பா, கால் வலிக்குதுன்னு சொல்றியே. என் அன்பு தேவ பிள்ளையே, ஆகா பிரதத்தில் ஏறி போனாலும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற எலியாவே கர்த்தர் உனக்கான ரதத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, 51வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். யோசேப்பு, யோசேப்பு படிக்க கூடாது, அங்க என்னன்னு படிக்கணும்? என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மனாசே என்று பெயரிட்டார். என் அன்பு தேவ பிள்ளையே, சொப்பனத்தின் கணக்க சொன்னேன். யோசேப்புக்கு 2, தான பாத்திரக்காரனுக்கு 1, சுயபாகிக்கு 1, 4. அடுத்தது யாரு? பார்வனுக்கு 2. மொத்தம் எத்தனை சொப்பனம்? 6 சொப்பனம். 6 மாசம் தான் முடிச்சுட்ட. என் அன்பு தேவ பிள்ளையே, சொப்பனம் காண்கிறவனாய் இருந்தாய். உன்னை குறித்து 126வது சங்கீதம் சொல்லுது, கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க, இந்த 7வது மாதத்துல ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். என்ன தெரியுமா? இந்த 7ஆம் மாதத்திலே கர்த்தர் என்னை அதிகாரியாக்கினார். அநேகத்தின் மேல் எனக்கு அதிகாரங்களை கொடுத்தார். கர்த்தர் என்னை அதிகாரங்களை பக்கம் பக்கமா படிக்க வச்சிருக்கிறாரு. 66 ஆகமங்களை கொடுத்திருக்கிறார். உள்ளே இருக்கிற ஒவ்வொரு அதிகாரங்களை எனக்கு வேண்டும் என்றார். தேவனுடைய பரிசுத்த சபையே, வேதம் என்கிற அதிகாரத்தை கையில் எடுத்து உள்ளே இருக்கிற அதிகாரங்களை பகுத்து பகுத்து படிப்பது மாத்திரமல்லாமல் ஒரு தலைமுறைக்கு அதை கற்றுக்கொடு. அதுதான் இந்த மாசத்துடைய நல்ல செய்தி. 6 மாசம் சொப்பனம் போல போயிடுச்சு. 7ஆம் மாசம் எப்படி இருக்கும்? அதிகாரியா இருப்பேன். சொல்லுங்க பாப்பா, அதிகாரியா இருப்பேன். அதிகாரங்கள் எனக்கு கீழ்ப்பட போகிறது. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க.
52 வாசிங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம். நான் சிறுமைப்பட்டிருந்த குடும்பத்தில், ஊழியத்தில், என் வேலை ஸ்தலத்தில், என் உறவுகளுக்கு மத்தியில, என் நண்பர்களுக்கு மத்தியில இன்றைக்கு 6 மாசம் என் வாழ்க்கை இப்படிதான் இருந்துச்சு. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, 7வது மாதத்துல என்னை பலக பண்ணினார். சொல்லுங்க, இன்னும் 7வது முடியல, ஆனா முடிச்சுட்டா ஏசப்பா வந்து பேசுறாங்க, உன்னை பலக பண்ணுகிறார் என்று சொல்லி. எப்ராயிம் சொல்லுங்க பாப்போம், நீ எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ. எப்ராயிமா, கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே உன்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ வாசிங்க, ஆதியாகமம் 43வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர் உங்களுக்கு ஏசப்பா எப்படி நியாயம் தீர்ப்பாங்க தெரியுமா? உன்னை 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்கல உங்க அண்ணன் எல்லாரும், உன் சத்துரு பசியா இருந்தால் அப்ப நம்ம கோபத்தை எப்படி காட்டணும் தெரியுமா? சத்துருவுக்கு அவன் பசியா இருக்கும்போது ஆகாரம் கொடுக்கணும், அவனுக்கு தாகம் வரும்போது தண்ணி கொடுக்கணும். ஏசப்பா வாங்கிட்டு அதை நீங்க எதிர்பார்ப்பாங்க. நீ பசியா இருந்ததுக்கு காரணம் அவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க பசியா வாங்கிட்ட வர நேரத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உன்னை யாரெல்லாம் காயப்படுத்தினார்களோ, உன்னை யாரெல்லாம் துன்பப்படுத்தினார்களோ, ஒரு நாளிலே கர்த்தர் உங்களிடத்தில் கொண்டு வருகிற நேரத்தில் அவர்களிடத்தில் தீமையை பேசாதே, நன்மையை பேசு. அவங்கள பார்த்து சொல்லணும், உங்களுக்கு சமாதானம். வேதம் சொல்கிறது பாருங்க, உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீங்க. வந்துட்டீங்க, நான் பார்த்துக்கிறேன், பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக. அன்னைக்கு 20 காசு 20 வெள்ளி காசு தான் எனக்கு வித்தீங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் உங்க சாக்குல உங்களுக்கு தெரியாம வச்சு அனுப்புறேன். இது எப்படி வந்ததுன்னு தெரியாது. குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க, புதையலா வச்சுக்கோங்க. அந்த புதையல் யார் தெரியுமா? உன் குடும்பத்துக்கு புதையல் நீதான், உன் ஊழியத்துக்கு புதையல் நீதான். என் அன்பு தேவ பிள்ளையே, புதையலே நீ உன்னை நீ அவனை தரத்தாட்டி கொள்ளாத. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 45வது அதிகாரம் 5வது வசனத்தின் 2ஆம் பகுதி சொல்லுகிறது, ஏன் ஆண்டவர் உன்னை தனிமைப்படுத்தினார் தெரியுமா? ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தீர்க்க தரிசனமா சொல்ற, நீ எவ்வளவு பின்னால் இருந்தாலும் ஒரு நாளிலே உன் வாயாலே, உன் குடும்பத்தின் வாயாலே, உன் எதிரிகளின் வாயாலே கர்த்தர் சொல்ல வைப்பார். நீ பின்னானவன் அல்ல, கர்த்தர் உன்னை முன்பாக ஓட வைப்பார். ராஜாவே போனாலும் எலியாவே அவன் ரதத்திற்கு முன்பாக கர்த்தர் உன்னை முன்னால் கொண்டு போய் வைப்பார். ஆண்டவருடைய எப்பயும் பின்னால் வைக்க மாட்டாங்க, முன்னால் கொண்டு வந்து அநேகர் மத்தியிலே உன்னை பேச வைப்பார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 50:20 வாசிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். சொல்லுங்க பாப்போம். தேவனை சார்ந்திருந்தாயே, தேவனை நம்பி இருந்தாயே. ஆண்டவரே, என் கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் கண்ணீர் படிச்சுங்க. ஆண்டவர் இன்றைக்கு திரும்பி பாருங்க, நீ நடந்து வந்த பாதைகள் எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீ மலை போல பார்த்த, இன்னைக்கு நீ மலை போல பார்த்ததெல்லாம் கர்த்தர் உருக செய்து உன் பாதத்திற்கு கீழே ஒன்றுமில்லாமல் செய்ய பண்ணியிருக்கிறாரு. ஆண்டவர் நல்ல தெய்வம். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைப்பீர்கள். அன்றைக்கு தகப்பன் மறிச்ச நேரத்துல ஊழியம் எப்படி நிற்கும், பிள்ளைகள் எப்படி வாழுவாங்க, அநேக செய்திகளை காதுகளாக கேட்டோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நிற்க வைத்தது மாத்திரம் அல்லாமல் அநேக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியான இடத்துல கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார் என்றால் அவர் தீமைக்காய் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எரேமியா 29:11 சொல்வதன்படியாக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படியாக உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே. அவைகள் தீமைக்கல்ல சபையே, அவைகள் தீமைக்கல்ல மகனே, அவைகள் தீமைக்கல்ல மகளே, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ சொல்லுங்க, தேவனோ இன்னைக்கு நீ பார்க்கிற வாழ்க்கை, இன்னைக்கு நீ அனுபவிக்கிற குடும்பம்,
இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருப்பது எல்லாமே கர்த்தர் கொடுத்தது. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது கடந்து வருகிறபடியே சொல்லுங்க பார்ப்போம். நான் உபத்திரவப்பட்டது என் தலைமுறையை காப்பாற்ற நான் மாறாவிற்கு வந்தது. அது மதுரமாய் மாற என் மூலமாய் என் குடும்பம் மதுரமாயிற்று. இனி அங்கே மாறா வராது. வேதம் சொல்லுகிறது, வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாய். சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாசத்தை எப்படி முடிக்க போறோம்? இந்த வருஷத்தை எப்படி முடிக்க போறோம்? இந்த ஓட்டத்தை எப்படி முடிக்க போறோம்? நன்மையாய் முடிய பண்ணுவார், நன்மையாய் முடிய பண்ணுவார். இன்னும் நிறைய பேரால சிலருக்கு விசுவாசம் வரல. அவர்களுக்காக சொல்லுகிறேன், ஆசீர்வாதத்தின் வார்த்தையை இருதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 63வது அதிகாரம், ஏசாயா 63வது அதிகாரம் 3வது வசனத்தை முதல் வாரத்திற்கான ஆசீர்வாதத்தின் தீர்க்கதரிசன வார்த்தையாய் வைத்துக் கொள்ளுங்கள். நீதியை ஏசாயா 63:3 நான் ஒருவனாய் வாளை பிடித்தேன். 64:3 வாசிமா. ஏசாயா 64:3. நாங்கள் எதிர்பார்க்காத பயங்கரமான காரியங்களை நீ செய்தபோது என் நண்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு என்ன காரியத்தை செய்ய போறார் சொல்லுங்க பாப்போம். நினைத்திராத. ஆனா நான் எழுதின வார்த்தை இது கிடையாது. ஆண்டவர் வார்த்தையை மாற்றுவார். நான் எழுதின வார்த்தை நீதியை சரி கட்டும் நாளில் மனதில் இருந்தது. என்னமா எத்தனாவது? 4. நீதியை 63:4 நீதியை சரி கட்டும் நாள். அப்போ உனக்கான ஒரு நாள் இயேசுவோட மனசுல இருக்கு. அந்த நாள் வருகிற வரைக்கும் அமைதியா இயேசுவாட்ட கொடுங்க. அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். மகமூலமா இயேசுவா சொன்னாங்க. பிள்ளை வாசிக்கும் போது என்ன குறித்ததான திட்டம் இயேசுவோட மனசுல இருக்கு. அடுத்த வார்த்தை சொல்லுது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம். இந்த 26 தொடங்கும் போதே அவன் மனைவிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அந்த ஹாப்பியஸ்ட் மாதிரி இந்த அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமான மனுஷன் நான் தான் சொல்லிட்டு உங்களுக்கும் சொல்லுகிறேன், உங்களை மீட்கிற வருஷத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அப்படியே இருந்த இடத்துல முழங்கால் படியிடுங்க பார்ப்போம். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. இது நிச்சயமா இயேசுவா என் கூட தான் பேசினாங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, கடந்த மாதத்துல இயேசுவோட வார்த்தை கேட்காம இருந்திருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை இயேசுவா உங்களை கொண்டு வந்து வார்த்தை கேட்க பட்சத்தினால இயேசுவாட்ட சொல்லுங்க, அப்பா என்னை நான் முழுவதுமா என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா என் அற்பத்தை ஆண்டவரே அற்புதமாய் மாற பண்ணுங்கப்பா. உடைஞ்சு போய் வந்தப்பா, நொறுங்கி போய் வந்தப்பா, யார் எனக்காக பேசுவாங்கன்னு வந்தப்பா. நீங்களே பேசிட்டீங்கப்பா, நீங்களே பேசிட்டீங்கப்பா. நான் நம்புறேன்ப்பா. என் காரியத்தை ஜெயமா மாத்தி கொடுத்துட்டீங்கப்பா. என் காரியத்தை ஜெயமா மாத்தி கொடுத்துட்டீங்க. 7வது மாசத்துல என் டைரியில நான் இப்படி எழுத போறேன், ஆண்டவர் எனக்கான நீதியை சரி கட்டினார், என்னை மீட்டு கொண்டார், நான் தோற்க மாட்டேன். ஏன்னா இயேசுவுக்கு தோற்க தெரியாது. நான் ஜெயிக்க போறேன், நான் ஜெயிச்சுட்டே இருப்பேன். தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. கனவுல கட்டி சொல்லுங்க, தோல்வி இல்ல, தோல்வி இல்ல. எனக்கு தோல்வி இல்ல, என் பிள்ளைக்கு தோல்வி இல்ல, என் தலைமுறைக்கு தோல்வி இல்ல, என் ஊழியத்துக்கு தோல்வி இல்ல, என் கையின் பிரயாசத்துக்கு தோல்வி இல்ல. என் நண்ப தேவ பிள்ளைய ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போகிறவர் இதோ உங்களுக்கு முன்பாய் நடந்து போகிறார். என் நண்ப தேவ பிள்ளைய, இதோ திறந்த வாசல், இதோ திறந்த வாசல், இதோ திறந்த வாசல் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். ஒருவரும் அதை திருப்ப மாட்டார். அப்பாவுக்கு ஸ்தோத்திரிக்கிற மாட்டவர்கள் சமாதானத்தில் தேவனாவியானவர் என் அன்பு பிள்ளைகளை சமாதானத்தோடு நடத்திக் கொள்வீராக வழி நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல